வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு பிபிஓ எண் சார்ந்து முக்கிய அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்களுக்கான முக்கிய அடையாள எண் என்றால் அது பிபிஓ எண். இபிஎஃப்ஓவின் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் இந்த பிபிஓ எண் ஓய்வூதிய கணக்கின் அடிப்படை அடையாளமாக செயல்படுகிறது. பிஎஃப் கணக்கிற்கு யுஏஎன் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஓய்வூதிய விவரத்திற்கு பிபிஓ எண் மிகவும் அவசியம். இந்த பிபிஓ எண் பொதுவாக 12 இலக்க எண்ணாக வழங்கப்படுகிறது. இது ஒருவரின் ஓய்வூதிய உரிமையினை உறுதி செய்யும் அதிகாரப்பூர்வ சான்று. ஒருவர் ஓய்வு பெறும்போது அவரது ஓய்வூதிய தொகை எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான முழு விவரம் இந்த பிபிஓ எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும். பிபிஓ எண்ணின் முக்கிய பயன்பாடில் ஒன்று இபிஎஃப்ஓ இணையதளத்தில் ஓய்வூதிய விவரங்களை சரிபார்ப்பது. ஓய்வூதியர்கள் epfo.gov.in என்ற அதிகாரப்பூர்வ தளத்திற்கு சென்று பிபிஓ என்கொயரி அல்லது பேமெண்ட் என்கொயரி பிரிவின் மூலம் தங்கள் கணக்கு நிலையினை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு பிபிஓ எண் கட்டாயமாக தேவைப்படுகிறது. இந்த பிபிஓ என்கொயரி வசதியின் மூலம் ஓய்வூதிய தொகை சரியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும். சில நேரத்தில் வங்கி அல்லது தொழில்நுட்ப காரணத்தால் ஓய்வூதியம் தாமதமாகலாம். அப்போது பணம் இபிஎஃப்பால் விடுவிக்கப்பட்டதா அல்லது வங்கியில் சிக்கல் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள பிபிஓ எண் உதவுகிறது. மேலும் ஓய்வூதியர்கள் ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டிய லைஃப் சர்டிஃபிகேட் அல்லது ஜீவன் பிரமாண சான்றிதழ் தொடர்பான தகவல்களையும் இந்த அமைப்பின் மூலம் அறிய முடியும். அடுத்த சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டிய காலக்கெடு மற்றும் முந்தைய சான்றிதழின் செல்லுபடியாகும் நிலை ஆகியவற்றையும் இதில் பார்க்கலாம். இதை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்காவிட்டால் ஓய்வூதிய தொகை தற்காலிகமாக நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளன. பிபிஓ எண் மூலம் வங்கி கணக்கு விவரங்கள், பெயர், நாமினி தகவல் போன்ற முக்கிய விவரத்தையும் சரிபார்க்கலாம். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை உடனடியாக திருத்திக் கொள்ளவும் இது உதவும். பிபிஓ விசாரணை செய்ய முதலில் இபிஎஃப்ஓ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு பென்ஷனர் பிரிவில் லாகின் செய்து பிபிஓ என்கொயரி அல்லது பேமெண்ட் என்கொயரி என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு பிபிஓ எண், ஆஃபீஸ் ஐடி, பிறந்த தேதி மற்றும் கேப்சா உள்ளிட்ட விவரத்தை உள்ளிட்டு சப்மிட் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு பிபிஓ தொடர்பான தகவல்களும் பணம் செலுத்தப்பட்ட விவரமும் தனித்தனியாக பார்க்க முடியும். மொத்தத்தில் பிபிஓ எண் என்பது ஓய்வூதியருடைய நிதி பாதுகாப்பு மற்றும் தகவல் கண்காணிப்புக்கு மிகவும் முக்கியமான அடையாளம். இதன் மூலம் ஓய்வூதிய நிலைமையை எளிதாக துல்லியமாகவும் அறிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.